ஹாய், ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேமிலி ஆஃப் 4 சண்டே லஞ்சுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணுற மெனுவில் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஸ்டார்டர், அதாவது ஏதாவது ஒரு ஃப்ரை, அப்படி இல்லாட்டி ஒரு சிக்கன் கிரேவி, இந்த 4 ஐட்டமில் மினிமம் 2 ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம டேபிளில் இருக்கும். எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த ரோட் சைட் ஸ்டைலில் பண்ணுவாங்கள்ல, சிக்கனை ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது, அந்த ஸ்டைல் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வந்து வீட்டிலேயே பண்ணலான்னு சண்டே லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். எப்படியும் நம்ம ஸ்டார்ட்டருக்கு சிக்கன் ஃப்ரை ஏதாவது வேணும் இல்லையா, நம்ம ஃப்ரை பண்ணி தானே சிக்கனை போடுறோம். ஸோ அதனால் அதை ஸ்டார்டராக வச்சுக்கலாம். கூடவே வந்து ஒரு சிக்கன் கிரேவி ஒன்று வச்சுருந்தேன். ஏன்னா டின்னருக்கு வந்து நமக்கு இட்லியில் தோசைக்கு தொட்டுக்கலான்ட்டு. இது கூடவே கொஞ்சம் பிரியாணியை போட்டுட்டா நம்ம ரெஸ்டாரண்ட் மாதிரியான ஃபீலிங் வீட்டிலே கொண்டு வரலான்னு மட்டன் வச்சு மட்டன் பிரியாணி அழகாக உதிரி உதிரியாக போட்டு எடுத்துகிட்டு எல்லாமே அதே ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக செராமிக் பவுலில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே எடுத்து வச்சுட்டேன். குழம்புக்கு மட்டும் யோசிச்சுட்டே இருந்துட்டு குட்டி தூக்குவாளி இருந்தது, அதில் எடுத்து வச்சுட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லஞ்ச் வீட்டிலேயே சூப்பராக முடிச்சாச்சு.